பணக்காரனாகவும் அடுத்த நாளே பராரியாகவும் அடுத்த நாளே தன்னம்பிக்கையால் மீண்டும் பணக்காரனாவதும் எல்லாமே பிசினஸ்குள்ள தான் நடக்கும். Believe it or not, the person who is doing a business is the ruler. எவன் வாணிபம் செய்கிறானோ, எவன் பொருட்களை உருவாக்குகிறானோ அவன் தான் உலகத்துல ரூலரா இருக்க முடியும். வேலைக்கு போய் நீங்க வளர்ந்தா உங்க புள்ள வளரும், உங்க பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடலாம், சொந்தக்கார தாயப்படியெல்லாம் பெருமையா நினைப்பாங்க, கல்யாணத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல இடம் கொடுப்பாங்க, முடிஞ்சா மேடையில கூப்பிட்டு நிக்க வச்சு போட்டாலாம் எடுத்துக்குவாங்க. ஆனா ஒரு பிசினஸ் மேன் டெவலப் ஆனா அவனை நம்பி, அவன் கொடுக்கிற காசை நம்பி, அவன் கொடுத்த வேலையை நம்பி 100 ஏழை வீட்டுல கல்யாணம் நடக்கும். அதுதான் கல்யாணம். ஏதோ ஒரு பணக்கார வீட்டுல ஃபர்ஸ்ட் ரோல இடம் கிடைக்கிறது வாழ்க்கையா, நம்மளால ஒரு 100 வீட்டுல அடுப்பெறுகிறது வாழ்க்கையா அப்படிங்கிற அந்த இமோஷனலை நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளால சரியா கம்யூனிகேட் பண்ணிட முடியும்னாலே the first thing is over. வாழ்வதற்கு ரொம்ப பெரிய சிரமம்லாம் பட வேண்டாம், சாதிப்பதற்கு தான் நிறைய சிரமம் பட வேண்டும், அதான் முக்கியம். Even a dead fish will flow with the water. ஒரு செத்து போன மீன் கூட தண்ணி ஓடுற ஓட்டத்தோட அப்படியே ஓடும். ஓடுமா ஓடாதா? செத்து போன மீன் தண்ணி ஓடுற ஓட்டத்தோட அதோட போயிட்டே இருக்கும், அதுவும் மிதக்குது. But a live fish only swim against the current. தண்ணியை எதிர்த்து அடிச்சு இப்படி போகுது பாருங்க, அதுக்கு பேர் தான் உயிருள்ள மீன். நீங்கள் உயிருள்ள மனிதனாக இருந்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான மனத்திடம் உங்களிடம் வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான மனத்திடத்தை பெறுவதற்கான வழி நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருப்பதன் மூலம் மட்டுமே அதிகமாக சாத்தியப்படும். முடியாது. இன்னைக்கு நீங்க ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் உள் மனசுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஜெயித்ததுடைய பின்னணியில ஒரு பக்கம் உங்களுடைய கடின உழைப்பு இருக்கலாம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு கிடைத்த பொருளாதார வாய்ப்பு இருக்கலாம், இன்னொரு பக்கம் உங்கள் நண்பர்கள் இருக்கலாம், இன்னொரு பக்கம் உங்கள் உறவுகள் இருக்கலாம். ஆனால் ஆள் மனசுல அடி மனசுல உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு நின்னதுக்கு ஒரே காரணம் உங்ககிட்ட ஒளிஞ்சு உள்ள பத்திரமா நீங்க எந்த சூழ்நிலையில கீழே போட்டாம வச்சிருந்த நம்பிக்கை மட்டும்தான் நீங்க ஜெயிச்சது காரணம். அது இருந்த உங்க முகத்தில் அந்த நம்பிக்கையுடைய ஒளிவீச்சு தெரிந்த காரணத்தினாலதான் பேங்க்காரன் ஓடி கொடுத்தான், சொந்தக்காரன் காசு கொடுத்தான். உங்க மூஞ்சிய லைட்டா கலவரமா கன்ஃபார்மா தோத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பேரும் கொடுக்க போறது கிடையாது. எஜுகேஷன் இஸ் a temporary solution. Confidence is the permanent solution. விழுந்தால் எழுவேன் என்ற நம்பிக்கை எவனுக்கு இருக்கிறதோ அவன் எங்கு விழுந்தாலும் எழுவான். விழுந்தே விடக்கூடாது என்று பயப்படுகிறவன் எல்லா இடத்திலும் இடறுவான்.